ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டெஸ்ட்டை சின்சியராக அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் தவறு செய்கிறது அப்போ தான் தெரியும். அப்போ அதை எக்ஸாமில் திருத்திக்க பார்க்கலாம். முதல் கொஸ்டின், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நானோர் தும்பி என்று தமிழ் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியாரா, சுப்புரத்தினமா, சுரதாவா, வே ராமலிங்கமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சுப்புரத்தினம். சுப்புரத்தினம்னா வேற யாரும் கிடையாது, அது பாரதிதாசன். 2, எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மணிமேகலை, வில்லிபாரதம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இது சிலப்பதிகாரம். 3, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அலையின் சிரிப்பு, தமிழ் வளர்ச்சி, இளைஞர் இலக்கியம், இருண்ட வீடு. இது தமிழ் வளர்ச்சி நூலில் இடம்பெற்றிருக்கு. தமிழ் வளர்ச்சி. 4, அரியதாம் உவப்ப உள்ளதன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்று. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், தேவாரம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கம்பராமாயணம். ஒருவர் வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பலராப என கூறும் நூல். ஒருவர் ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராப என கூறும் நூல் ஆப்ஷன் டி, புறநானூறு. 6, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்? காந்தியடிகளா, திரு கல்யாண சுந்தரனாரா, ராமலிங்க அடிகளாரா, தனிநாயகம் அடிகளா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காந்தியடிகள். 7, கூடலில் ஆய்ந்த உன்தீன் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் சிலப்பதிகாரம், புறநானூறு, பரிபாடல், திருவாசகம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, திருவாசகம். 8, விசும்பு அப்படின்னா என்ன? துளை, மறுப்பு, கனல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது விசும்புனா வானம், துளை அப்படின்னா துலாக்கோல், மறுப்பு அப்படின்னா தந்தம், கனல் அப்படின்னா நெருப்பு. 9, மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இப்பாடலடி இயற்றிய புலவர். இருக்கு ஆப்ஷன் பி, ஔவையார். ஔவையார் தான் இதை சொல்லியிருப்பாங்க. இவங்க மீது உன் விரும்பேல், அப்புறம் கச்சது கைமண் அளவு, கல்லாது உலகளவு அப்படின்லாம் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. 10, ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830, 1840, 1850, 1820? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1830. அடுத்தது 11, பொறுத்துக. வட்டி யானார் துகிர் மேதி.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி, யானார்னா புது வருவாய், துகிர் அப்படின்னா பவளம், மேதி அப்படின்னா எருமை. 12 வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தாராபாரதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாரா அப்படின்னா இதை உலகம் ஞாபகம் வச்சுங்க. இங்கே இருக்கிற உலகத்துக்கு இங்கே பாரா அப்படின்னா பார்னா உலகம், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 13 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? வேதமுனி, நாதமுனி, பெரியவாச்சான் பிள்ளை, நம்பியாண்டார் நம்பி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நாதமுனி. 14 எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? எட்டு தொகை நூலில் அகம் சார்ந்த நூல் எத்தனை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 5. மொத்தமாக எட்டு தொகை நூலில் 8 நூல்கள் இருக்குது. அதில் 5 அகம் சார்ந்த நூல், 2 புறம் சார்ந்த நூல், 1 அகம் ப்ளஸ் புறம் சார்ந்த நூல். இது 10 மட்டும் வரும். இது இது பரிபாடல் மட்டும் வரும். 1ங்கிறது அகம்புறம் பரிபாடல். இது 10 புறநானூறு ஆகிய 2 வரும். மீதி இருக்கிறது ஐங்குறுநூறு, நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை மற்றும் இன்னொரு நூல் இருக்குது. அதையும் சேர்த்து மொத்தம் 5 நூல்கள் வரும். 15 இதற்கான சரியான விடையை பொறுத்துக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது புல் அப்படின்னா பறவை, நுதல்னா நெற்றி, மேதினா எருமை, நடலைனா துன்பம். 16 முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர். இதோட இந்த கொஸ்டினை நம்ம 3வது முறையாக பார்க்குறோம். இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நற்றிணை. 17 ஊழிப்பெயரினும் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் என்னும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் கடலா, நிலமா, காலமா, உலகமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, உலகம். 18 அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வருபவை எவை? ஒற்றைப்படை எண் அப்படின்னா அது 1, 3, 5. இதில் இப்படி வரவு எது? நான் ஏற்கனவே இதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதற்கு ஆப்ஷன் பி, அதாவது பாலைத்திணை. பாலைத்திணை என்பது சரியான விடை. குறிஞ்சி 2, 4, 6ன்னு வரும். குறிஞ்சி 2, 12, 22ன்னு வரும். முல்லை 4, 14, 24ன்னு வரும். நெய்தல் 8, 18, 28 அப்படின்னு வரும். 6ன்னு வர்றது மருதத்திணை. பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஏன் இதில் நறுந்தொகை தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெடுந்தொகைக்கு இன்னொரு பேர் அகநானூறு, அகநானூறு. அப்போ இந்த அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை இது 3மே 8 தொகை நூல்கள். இது ஒன்றும் 8 தொகை நூல்கள் கிடையாது. அடுத்தது திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நல்லாதனார். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். 21 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கு சரியான விடை உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது குறிஞ்சி பாட்டு. 22
உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? உருவ வழிபாட்டு செய்யாமல் இந்த வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? இது எல்லாத்துக்கும் தெரியும். வெட்ட வெளி அப்படின்னா வெளியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது கடுவெளி சித்தர். ஞாபகம் வச்சுங்க, கடுவெளி சித்தர். குறட்டை ஒளி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? மு வரதராசனாரா, அகிலனா, விந்தனா, புதுமை பித்தனா? இதற்கு சரியான விடை மு வரதராசனார். 24 மீது உன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஔவையார். 25 தமிழ் மக்களால் காந்திய கவிஞர் என்ற பெருமையுடன் அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது வே ராமலிங்கனார். மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார்? மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கவிமணி தேசிக விநாயகம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டுள்ள அறிஞர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சா அகத்தியலிங்கம். இதுவே இனங்களின் அருங்காட்சியகம். ஞாபகம் வச்சுங்க, இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? அப்படி கூறினது வி.ஏ. ஸ்மித். 28 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் யார்? 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தேவநேய பாவாணர். 29 நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள்? நுணங்கி என்பதன் பொருள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நுண்ணறிவு. நுணங்கி அப்படின்னா நுண் அறிவு. நிறைய இது தப்பு பண்ணியிருப்பீங்க. நுணங்கி நான் ஆராய்ந்துன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் நுண்ணறிவு என்பது சரியான விடை. 30 புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் யார்? புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை அயோத்தியதாசர். இவர் போகர் 700 அப்படிங்கிற நூலையும் எழுதியிருப்பார். அடுத்ததா கடைசி கொஸ்டின், இந்த வீடியோட கடைசி கொஸ்டின். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசனா, பாரதியாரா, சாலை இளந்திரையனா, கண்ணதாசனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சாலை இளந்திரையன். இதுவே இந்த 30வது கொஸ்டின் பாருங்க. புத்தரது ஆதிவேதம் இதை எழுதுனது அயோத்தியதாச பண்டிதர். அதுவே புத்தரும் அவரது தம்மமும் இதை எழுதுனது யாரு? புத்தரும் அவரது தம்மமும் இதை எழுதுனது யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.